உங்க பொண்ணு ரமாமணி இருக்கால, அவளுதான் விரதம் இருந்தா, மன்சோர் சாப்பிட்டா, அங்க பிரச்சனை கூட பண்ணா. இவளுக்கு குழந்தை உண்டாச்சா? இல்லையே. நாகவல்லி, காலமாடு முட்டை வருது அப்படின்னு ஒரு புது படம் வந்திருக்குல்ல, அந்த படத்தை பாராட்டி பேப்பர்ல விமர்சனம் எழுதிருக்கானுங்க. படிக்கிறேன், கேக்குறியா? என்னங்க நீங்க இங்க வீடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமாங்கிற மாதிரி கேக்குறீங்க. நாகவல்லி தான் கேட்டீங்கல்ல, நம்ம வம்சத்தை பத்தியும் நம்ம பொண்ணு புள்ள பெத்துக்காதத பத்தியும், ஏதோ புதுசா புள்ள பெத்துக்கிற சின்ன பொண்ணோட அம்மாவும் அவ சொந்தக்கார பொண்ணும் நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசினாங்க. நீங்க என்னடானா ஏதோ படமா விமர்சனமா அத படிக்கட்டுமான்னு கேக்குறீங்க. இதுதான் இப்ப ரொம்ப முக்கியமா? இல்ல நாகு, பேசாதீங்க பேசாதீங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பொம்பளைங்க எப்படி எல்லாம் பேசிட்டாங்க. என்ன நம்ம பொண்ண நம்ம வம்சத்தை எவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க. என்னமோ இவங்க எல்லாம் விரதம் இருந்து கோவில் கோயிலா ஏறி இறங்குனதுனாலதான் சின்ன பொண்ணுக்கு குழந்தை உண்டான மாதிரில பேசுறாங்க. இத்தனை வருஷத்துல எத்தனை முறை அவளுக்கும் உண்டாகாம தள்ளி போயிருக்குங்க. அது எல்லாத்தையும் நம்ம புள்ள தாங்கிக்கிட்டு அவளை இதுவரைக்கும் வாழ வச்சுட்டு தானே இருந்தா. அது ஒரு நிமிஷம் அந்த பொம்பளைங்க யோசனை பண்ணி பார்த்தாளுங்களா? இது எல்லாத்தையும் நான் தாங்கிக்குவேங்க. ஆனா நம்ம பொண்ணுக்கு குழந்தை உண்டாகலன்னு எவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க. அது தாங்க என்னால தாங்கிக்க முடியல. நானும் ரமாமணிக்கு குழந்தை உண்டாகணுங்கிறதுக்காக எத்தனையோ கோயிலாம் ஏறி இறங்கிட்டேன். எவ்வளவோ சாமியை கும்பிட்டு பார்த்துட்டேன். பாவம் குழந்தை நான் சொன்ன விரதமெல்லாம் இருந்தா. என்னங்க பிரயோஜனம்? அவ வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உருவாகலையே. அதெல்லாம் அவங்க செஞ்ச பாவம் நாகவல்லி. ஏங்க என்னங்க இப்படி பட்டும் படாம பேசுறீங்க? ரமாமணி நம்ம பொண்ணுங்க. அவளை பெத்த அப்பாங்கிற பொறுப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? இருக்குமா, நிறையவே இருக்கு. ஆனா நாம கவலைப்பட்டு என்ன நடக்க போகுது? நம்ம பொண்ணு சரியில்லையே. நம்ம பொண்ணை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. மாப்பிள்ளை இந்த விஷயத்துல முயற்சி பண்ணணுங்க. அவர் என்னடான்னா அரசியல் அது இதுன்னு ரொம்ப தமாஷா விளையாட்டா பேசிட்டு இருக்காரு. இது ஒண்ணு சின்ன குழந்தைங்க விளையாடுற அப்பா அம்மா விளையாட்டு இல்லைங்க, வாழ்க்கை. மாப்பிள்ளதான் அப்படி இருக்காருன்னா நாமளும் அவர் அப்படியே விட்டுற முடியுமா? என்னம்மா பண்ண சொல்ற? பண்ணணுங்க, ஏதாவது பண்ணணும். மாப்பிள்ளை போட்டு உட்கார வச்சு நாம படுற வேதனைய அவருக்கு புரியுற மாதிரி நீங்க எடுத்து சொல்லுங்க. மாப்பிள்ள சாமி கும்பிடுறதுனாலயும் விளக்கு ஏத்துறதுனாலயும் டாக்டரை பாக்குறதுனால மட்டும் முடியாது. நீங்களும் குழந்தைக்காக ஏதாவது முயற்சி பண்ணுங்கன்னு அவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. சரிம்மா. அவர் நம்ம பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் போனாலும் சரி, இல்ல காசி ராமேஸ்வரன் புண்ணிய யாத்திரை போனாலும் சரி, நமக்கு வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பொம்பளைன்னா அவர்கிட்ட சொல்ல முடியாதுங்க. ஆம்பளை நீங்க தான் அவரை உட்கார வச்சு அவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். மாப்பிள்ள வராரு, பேசுங்க. மாப்பிள்ள இப்படி வாங்க. என்ன மாமா, உங்க அரசியல் வேலை பார்க்க போகாம வீட்டுல அத்தைகிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன உங்களை கட்சியில இருந்து தூக்கிட்டாங்களா? என்ன தூக்குறதுக்கு கட்சியில யாருக்கும் தைரியம் இல்ல மாப்பிள்ள. அதெல்லாம் விடுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன மாமா, அரசியல் விஷயம் ஏதாவது பேசணுமா? அதை விட முக்கியமான விஷயம் சொல்றேன், வாங்க. என்ன மாமா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் எங்கிட்ட தான் சொல்லணும்னு சொன்னீங்க. உங்க பிரச்சனைய உங்ககிட்ட தானே பேசி ஆகணும். என்னோட பிரச்சனையா? என்ன மாமா, நம்ம தியேட்டரை பத்தியும் நம்ம தியேட்டர்ல ஓடுற படத்தை பத்தி பேசணுமா? அப்படியே கூட வச்சுக்கலாம். அப்போ என்னன்னு சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, பேசுற விதம் கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சீரியஸானது. என்ன மாமா, சஸ்பென்ஸ் ரொம்ப பலமா இருக்கு. ஆனா மனசு ரொம்ப பலவீனமா இருக்குது மாப்பிள்ள. என்ன மாமா சொல்றீங்க? ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, அதை விடுங்க.
மாப்ள, எனக்கும் உங்க அத்தைக்கும் கல்யாணம் ஆகும்போது நம்ம தியேட்டர்ல என்ன படம் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு தெரியுமா? தெரியாது மாமா. வெங்கடேச கல்யாணம். ஓ அப்படியா? அது ரொம்ப தேஞ்சு போன படமாச்சே மாமா. அதை விடுங்க மாப்ள, அடுத்த 10வது மாசத்துலயே ராஜதுரை பிறந்தான். ஏன் அவனுக்கு ராஜதுரன் பேர் வச்சோம் தெரியுமா? ஏன் வச்சீங்க? அப்ப நம்ம தியேட்டர்ல ராஜபாட் ரங்கதுரை படம் ஓடிச்சு. அதத்தான் மாத்தி அவனுக்கு ராஜதுரன்னு பேர் வச்சோம். அப்படியா? மேல சொல்லுங்க மாமா. அடுத்தவன் துரப்பாண்டி. அவன் பிறக்கும் போது என்ன படம் மாமா ஓடுச்சு? 3 முகம். ஆட, நம்ம தலைவர் படம். அப்போ அவனுக்கு அலெக்ஸ் பாண்டியன் தானே பேர் வச்சிருக்கணும். வாசம் தான் மாப்ள, ஆனா அது உங்க அத்தைக்கு பிடிக்கலையே, அதனாலதான் துரப்பாண்டின்னு வச்சோம். அப்போ என் பொண்டாட்டிக்கு ரமாமணின்னு பேர் வச்சதுக்கு காரணம்? அவ பிறக்கும் போது நம்ம தியேட்டர்ல தில்லானா மோகனாம்பாள் படம் ஓடுச்சு. அப்போ மோகனானு தானே பேர் வச்சிருக்கணும். அதத்தான் வச்சோம் மாப்ள, அதுதான் அவளோட ஒரிஜினல் பேரு. கூப்பிடுறதுதான் ரமாமணி. அடே, என் ஜில்லோட பேரு மோகனாவா? ஆமா மாப்ள, ஆனா அழகுதுரை இருக்கானே. அப்போ ஊமத்தோட படம் ஓடுச்சா? இல்ல மாப்ள, மம்முட்டியோட அழகன் படம், அதனாலதான் அழகுதுரைன்னு வச்சோம். பேஸ் அசத்திட்டீங்க மாமா. நாங்க அசத்துனது இருக்கட்டும், நீங்க எப்போ ஒரு குழந்தைய பெத்து பேரு வச்சு அசத்த போறீங்க? ஆமா மாப்ள, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க அப்பாவா ப்ரொமோஷன் ஆகலன்னா இப்ப இருக்கிற புருஷங்கிற பதவிக்கு ஆபத்து வந்துரும். ஜாக்கிரதை. நீங்க என்ன சொல்றீங்க மாமா? ஆமா மாப்ள, தியேட்டர் இருந்தோம், பெட்டியில புது படம் இருந்தோம், ப்ரொஜெக்டர் நல்ல கண்டிஷன்ல இருந்தோம், படம் மட்டும் ஓடலன்னா எப்படி மாப்ள? கரண்ட் இல்லைன்னா எப்படி மாமா படம் ஓடு? கரண்ட் இல்லைன்னா எப்படி? கரண்ட் இல்லைன்னா என்ன, ஒரு ஜெனரேட்டரை வச்சு படத்தை ஓட்ட வேண்டியதானே? மொத்தத்துல தீயா வேலை செய்யணும் மாப்ள. ஜாக்கிரதை. தீயா வேலை செய்யணும் மாமா. நான் தினம் காட்டு தீயாவில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். விறகு பச்சையா இருந்தா நான் என்னத்த பண்றது? ஜோசிகாரன் அண்ணே, ஜோசிகாரண்ணே எங்க இருக்கீங்க? ஓ அப்படியா? நானே உங்களை பார்க்கலான் இருந்தேன். நல்ல வேலை நீங்களே இங்க வந்துட்டீங்க. அப்படியே படியேறி வாங்கண்ணா. சரி. ஏய், நான் உன்னை பார்க்க வந்தப்ப நீ என்ன சொன்ன? அம்மா கருமாரி அம்மா தாயே, துர்கை அம்மா தாயே, நீதாம்மா என் மனசுல பூந்து ஒரு நல்ல வாக்கு சொல்லணும். அம்மா தாயே துர்கை அம்மா. என்ன இவன் ரொம்ப கலாட்டா பண்றானே? இவன் நமக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லுவானா இல்ல பிறக்காதுன்னு சொல்லுவானா? இன்னைக்கு மட்டும் இவன் நமக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு இவன் ஜாதகத்தை நான் கணிச்சிடுறேன். ஓம் சக்தி. என்ன ஜோசிகார, என் ஜாதகம் குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்லுதா இல்ல இல்லன்னு சொல்லுதா? தப்பு தப்பு தம்பி, ஓ வாயிலிருந்து இப்படி ஒரு அவநம்பிக்கையான வார்த்தை வரவே கூடாது தம்பி. சர்வசாஸ்திரத்தையும் நான் யூஸ் பண்ணி ஓ ஜாதகத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு அலசி ஆராய்ச்சி பார்த்து கணிச்சு பார்த்து தான் சொல்றேன். சத்தியமா சொல்றேன் தம்பி, இன்னும் 1 மண்டலத்துக்குள்ள நாகவல்லி அம்மா வம்சத்துக்கு ஒரு வாரிசு வந்தே தீரணும். ஆமா, நான் அடிச்சு சொல்றேன், இது வெறுமன நான் வாயால சொல்ற வார்த்தை இல்லப்பா, அம்மனுடைய அருள் வாக்கு. அப்படியே ஜோசியாரு, எனக்கு குழந்தை பிறந்துறேன்ல. ஏம்பா, கிரகங்கள்லாம் 100க்கு 100% குழந்தை பாக்கியம் உண்டுன்னு தானே சொல்லுது தம்பி. கண்டிப்பா குழந்தை பிறந்தே தீரும். கண்டிப்பா குழந்தை பிறந்தே தீருயா. வாங்க ஜோசியரே. தம்பி, நம்ம ஜோசியம் எப்படி?
அபாரம். இருக்கட்டும் இருக்கட்டும். இருக்குது, உங்களுக்கு செமத்தியான ஒரு கிஃப்ட் இருக்கு. தம்பி, நான் அன்னைக்கே அடிச்சு சொன்னப்பவே நீங்க நம்பல இல்ல. இப்ப குழந்தை பிறக்க பாத்தீங்களா? எல்லாம் நீங்க ஜோசியம் சொன்ன நேரம். நான் எங்க தம்பி சொன்னேன்? உங்க ஜாதகத்தை பார்த்து கணிச்சு தானே சொன்னேன். ஆ, தம்பி, நாகவல்லி அம்மா வம்சத்துக்கு ஒரு வாட்சி வரப்போற செய்தி காட்டுத்தீயா பரவி போச்சு. அதை கேள்விப்பட்டதும் அதை கணிச்சு சொன்னது நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவெல்லாம் என் காதுபட வந்து என்ன பொழுது பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. ஓஹோ. அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு தம்பி. அதனால தான் என் ஆணிக்கால் வழிய கூட பொருட்படுத்தாம பிஸ்கு பிஸ்குன்னு நடந்துகிட்டு உங்களை வந்து பார்த்து போலான்னு வந்தேன். ஓ ஜோசிகாரரே, நீங்க நல்லாவே வந்திருந்தாலும் போகும்போது விசிக்கி விசிக்கித்தான் நடந்து போக வேண்டியதா இருக்கும். என்ன தம்பி சொல்றீங்க? ஏன்னா நான் உங்களுக்கு வெயிட்டா கொடுக்க போறேன்ல, அத நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் அப்படித்தான் போக வேண்டியதா இருக்கும். தம்பி, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி. நான் சொன்னது பலிச்சு போச்சுன்ன உடனே நீங்க அள்ளி அள்ளி கொடுக்க பாக்குறீங்க பாத்தீங்களா? அப்படி என்ன தம்பி நீங்க கொடுக்க போறீங்க? ஏ ஆணிக்காலா, இப்ப நீ வாங்க போறையே அப்ப தெரிஞ்சுக்குவேன். சீக்கிரம் தம்பி, சீக்கிரம் கொடுக்க. நான் வேற இடத்துக்கு போகணும் இல்ல. பொறுமை பொறுமை, அவசரப்படாதீங்க. தம்பிக்கு நல்ல மனசு, வாரி கொடுக்கற மனசு. தம்பி, எதுக்கு தம்பி கதவு சாத்துறீங்க? ஓஹோ, உள்ள நீங்க கொடுக்கறது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது பாக்குறீங்க, அப்படித்தானே? ஜோசிகாரரே, நான் இப்ப குடுக்கும் போது உங்களுக்கு தெரியாது. நான் கொடுத்தத வாங்கிட்டு நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் எல்லாரும் உங்ககிட்ட வந்து இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது, எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்பாங்க. அப்படி என்ன கொடுக்க போறீங்க? வேற என்ன, அடிதான். அடியா? என்ன சொல்றீங்க நீங்க? ஜோசிகாரர் என்ன ஃப்ராட் போயல. என்ன பாது? ஏன் பாது அடிக்கிற? தம்பி, ஏன் அடிக்கிற? இல்ல பாது, இல்ல பாது. என் ஜாதகத்தை பார்த்துட்டு என்னடா சொன்ன? நாகவல்லி குடும்பத்துக்கு வாரிசு வரும் சொன்னேன், அதானப்பா சொன்னேன். ஏண்டா, பார்த்தது ஏன் ஜாதகம், வாங்கின பணம் ஏன் பணம், பலனை சொன்னது என் மச்சன் கையாடா. தம்பி, என்னப்பா வாரப்பா தம்பி, வாரப்பா பாறா. இனிமே நீ எவனுக்கு ஜோசியம் பார்க்க கூடாது. அடிக்காதப்பா, அடிக்காதப்பா, அடிக்காதப்பா. ஐயோ ஈஸ்வரா, அடிக்காதப்பா. கடவுளே, கடவுளே, கடவுளே. ஐயோ அடிக்காதப்பா, அடிக்காதப்பா. பாப்பையா 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 பாப்பையா, எவன் ஜாதகத்தை நீ கண்ணால பார்க்க கூடாது, பார்க்க கூடாதுடா. பாப்பையா பாப்பையா பாப்பையாடா. அரே, எங்கடா என் பணம்? டேங்கடா, என்கிட்ட பணம் இல்லையே. ஏட்றா ஏட்றா பணத்தை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? எங்கடா? அங்க இல்லப்பா, அங்க இல்லப்பா. எங்கடா? ஏட்றா, இருப்பா இருப்பா. 1000 ரூபாய் பணத்தை ஏட்றா. 1500 ரூபாய் இருக்கு. 100 ரூபாய்? 1500 ரூபாய். 500 ரூபாய் வட்டி. என்னது வட்டியா? போடா. அட கடவுளே. போடா வெளிய. ஏம்மா ஏம்மா. அத்தை அடிக்கிற மாதிரி நினைச்சிட்டு அடிச்சாதான் ஒவ்வொருத்தனையும் வெளுத்து வாங்க முடியும். சொன்ன கேளுங்க, நீங்க பக்கம் வராதீங்க. ஐயோ, கிட்ட வராதீங்க சொல்றேன்ல. அப்புறம் பாருங்க, நான் பொல்லாதவள ஆயிடுவேன். நீ பொல்லாதவள ஆயிடுவியா? அது என்ன நான் பாக்குறேன். என் குழந்தைய அளந்துதான் ஆகணும். இது பாருங்க, அப்புறம் நான் கத்தி கலாட்டா பண்ணி அத்தை அத்தை மாமான்னு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட பஞ்சாயத்து வச்சிருவேன். நில்லு. இது பாருங்க, அப்புறமா நீங்க டெய்லி கோழி பண்ணையில தான் தூங்கணும். இப்படி எல்லாம் மிரட்டினா நான் பயந்துருவேன் நினைச்சியா? நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். இத பார், நீ ஊரையே கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சாலும் சரி, என் பொண்டாட்டி வயித்துல வளர்ற என் பிள்ளைய நான் அளந்தே தீருவேன். ஐயோ, நான் உண்டானதை ஏன் அவங்க கிட்ட சொல்லி ஊர்ல இருந்து உங்களை வர வச்சேன்னு தெரியல. நீ எங்க வர வச்ச? எங்க அம்மா எல்லாம் போன் பண்ணி வர வச்சாங்க. அது இல்லங்க, புள்ளத்தாச்சி பொண்டாட்டிய இப்படியா கலாட்டா பண்றது? என் செல்லம், தங்கம், பட்டு, இது கலாட்டா இல்லடா செல்லம், புருஷன் பொண்டாட்டி விளையாட்டு. எனக்கு டயர்டா இருக்குங்க, இந்த விளையாட்டு வேணாங்க, சொன்னா கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, முடியாது. என் குழந்தைய நான் அளந்தே தீருவேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 1
இல்ல
இத்தனை வருஷம் கழிச்சு நான் உண்டாயிருக்கேன். நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இப்ப அதுக்கு என்ன? ஆம், அதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்பவாவது என் கூட நீங்க சந்தோஷமா பேசக்கூடாதா? இந்த பார், உன் கூட பேசுற நேரத்துல ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். மாமா, உண்டாயிருக்கிற பொண்டாட்டிக்கிட்ட அதை சாப்பிட்டியா இதை சாப்பிட்டியா, அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன்ல. இந்த பார், இதெல்லாம் சொல்றதுக்கு தான் எங்க அம்மா இருக்காங்கல்ல, 10 அதுக்கு உங்க அம்மா வேற இருக்காங்க. அவங்க சொல்லாததை நான் என்ன சொல்ல போறேன்? மாமா, அவங்க சொல்றது வேற, நீங்க சொல்றது வேற மாமா. ஆனா விஷயம் ஒண்ணுதானே. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த பார், புரியுற மாதிரி சொல்லு. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் உண்டாயிருக்கிற 1 மாசத்திலேயே என் வயிறு ஒரு சுத்து பெருசாயிடுச்சு. கவனிச்சிங்களா? என்னங்க சொல்றீங்க? உண்டான 1 மாசத்திலேயே வயிறு பெருசாயிடுமா? ஆமா. எப்படிங்க? மண்டு மண்டு. வா உட்கார் சொல்றேன். மெது உட்கார். தேனு, குழந்தை வயித்துல இருக்க போறது என்னமோ 10 மாசம் தான். ஆனா அந்த கரு வளர்ந்து ஒரு உயிரா உருவெடுக்கணும்னா அந்த சிசு நாளுக்கு நாள் இல்ல, நொடிக்கு நொடி வளரணும். நம்ம குழந்தையோட இந்த வளர்ச்சிக்கு உன்னோட கவனம் மட்டும் இல்ல, அம்மா, சுகந்தி, சக்தி இவங்க எல்லாரோட கவனிப்பும் ஒரு காரணம். புரியுதா? ஆமா, நீங்க தான் உங்க அம்மாவை பெருசா பீத்துக்கணும். என்னடி சொல்ற? அப்போ எங்க அம்மா உன்னை சரியா கவனிக்கிறது இல்லையா? அவங்களுக்கு தான் பண்ணு உண்டாகாம நான் உண்டானதுல உள்ளூர வைத்தறிச்சலு இருக்க தாண்டி செய்யும். இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு வாரிசு பெத்து கொடுக்கிற உன் மேல அவங்களுக்கு என்னடி வைத்தறிச்சல் இருக்க போகுது? எப்பவும் பணம் பணம்னு அலையாம கொஞ்சம் வீட்லயே இருந்து பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும் அவங்களோட வைத்தறிச்சல். தபர், நமக்கு குழந்தை உண்டான நேரம் எனக்கு வான்கோழி பிசினஸ்ல பணம் கொட்டுன்னு கொட்டுது. இந்த சின்ன விஷயத்துக்கு நான் வீட்டுல இருக்கணுமா? டேனு, நீ 10 வருஷம் கழிச்சு உண்டா இருக்கிற, இது சாதாரண விஷயம் இல்ல. நீ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுத்து என் கையில கொடுக்கற வரைக்கும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இதுதாங்க நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி கெட்ட உலகண்டி இது. யாருக்கு என்ன நல்லது செஞ்சாலும் அது அந்த நிமிஷமே மறந்துடுவாங்க. ஆனா பணம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோ, காலை சுத்துற நாய் மாதிரி நம்மளே சுத்தி சுத்தி வருவாங்க. அதனால இந்த உலகத்துல ஒருத்தன் நல்லவனா இருக்கிறது முக்கியம் இல்ல, பணக்காரனா இருக்கிறது தான் முக்கியம். நான் போய் சொல்றனோ, பித்தலாட்டம் ஆடுறனோ, கொள்ளை அடிக்கிறனோ, இல்ல ஊரை ஏமாத்துறனோ, எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. இந்த பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எல்லாரையோட எல்லாத்தையும் விட எனக்கு பணம் தான் முக்கியம். பணம் பணம் பணம், பணத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. எனக்கு பணம் முக்கியம் இல்ல தேனு. ஆனா அதுக்காக உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு பரம்பரை சொத்தை அழிக்கவும் முடியாது. 10 ரூபாய் சம்பாரிச்சாலும் சரி, ஒரு புருஷனை சம்பாரிச்சே ஆகணும். ஏன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம். இப்ப நான் வான்கோழி பிசினஸ்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அது ரொம்ப நல்லா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாங்க. நமக்கு குழந்தை உருவான நேரம் நீங்க பிசினஸ்ல நல்லா வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அப்புறம் தேனு, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்ல பொன் குழந்தை வேணுமா? இவ்வளவு காலம் கழிச்சு நமக்கு ஒரு குழந்தை கொடுத்திருக்காரு கடவுள். அது ஆணா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன, எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதாங்க. எனக்கும் அப்படிதான் தேனு. ஆணோ பொண்ணோ, உன் மேல என் மேல விழுந்த பழிய துடைக்கணும். நம்மள அப்பா அம்மான்னு கூப்பிட்டு அது ஒரே கொஞ்சம் கொஞ்சம் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏ தேனு, என்னாச்சு? இல்லங்க,
ஏதோ துணியில தீப்பட்ட மாதிரி வாசனை வருது. உங்களுக்கு நெடி அடிக்கலையா? ஆமா. தேனே, எந்திரி. ஐயோ, ஐயோ, என்ன இது? இங்க போய் யார் கொசு எடுத்து வச்சது? தெரியலங்க.